Hello friends, welcome to K Guru Academy. இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா திருக்குறள் சீரீஸ். ஓகேவா? ஸோ திருக்குறள் சீரீஸ்ல நம்ம டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய 20 அதிகாரங்கள்ல ஒவ்வொரு அதிகாரமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அதன்படி நம்ம ஒரு 7 அதிகாரத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அந்த 7 அதிகாரத்தையும் நீங்க பார்க்கல அப்படின்னா அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி அந்த பிளேலிஸ்டுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ கட்டாயம் நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அந்த 7 அதிகாரத்தையும் தரவா படிச்சுட்டு வந்து இந்த 8வது அதிகாரத்தை பாருங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த 8வது அதிகாரத்துல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வினை செயல் வகை அப்படிங்கிற இந்த அதிகாரத்துல இருக்கக்கூடிய அந்த 10 திருக்குறள். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 10 திருக்குறள் இருக்கும் இல்லையா? ஸோ அதன்படி வினை செயல் வகைங்கிற அதிகாரத்துல இருக்கிற 10 திருக்குறளை நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி திருக்குறள்ல இருந்து எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். திருக்குறள் அப்புறம் திருவள்ளுவர் சார்ந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு திருக்குறள் இருக்குன்னா அந்த குறளை வந்து தெளிவா படிக்கணும். குறள்ல இருந்து கோடிட்டிடம் அப்புறம் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்துதல் அப்படிங்கிற டாபிக்ல எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது மட்டும் இல்ல கூற்றுக்காரண வினாக்களும் வரும். ஓகேவா? குறள் அப்புறம் அந்த குறளுக்கான பொருள். ஓகே, திருக்குறளும் அதுக்கான பொருள்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதுல இருந்து கூற்றுக்காரண வினாக்கள் பெரும்பாலும் வரும். அது மட்டும் இல்ல பொறுத்துகவும் கேட்கலாம். அப்புறம் அந்த குறள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான சொல்லுக்கான சொற்பொருள் கேட்பாங்க. ஓகே, ஸோ அதனால திருக்குறள் அதுக்கான சொற்பொருள் அப்புறம் அந்த திருக்குறளினுடைய பொருள் இவ்வளவும் தரவா படிக்கணும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த குறள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிகாரம் என்ன, ஸோ இவ்வளவு தலைப்பும் நீங்க தெளிவா படிச்சிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் திருக்குறள்ல இருந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, சரி, இப்போ இந்த வினை செயல் வகை அப்படிங்கிற இந்த திருக்குறள்ல இருந்து இந்த அதிகாரத்துல இருந்து இருக்கக்கூடிய அந்த 10 திருக்குறளையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. சரி, இப்போ இந்த வினை செயல் வகைங்கிற அதிகாரத்துல உள்ள முதல் குறள் பார்க்கலாம். சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. திரும்ப சொல்றேன் பாருங்க. சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ஆலோசனையின் எல்லையாவது ஒரு முடிவுக்கு வருதலே ஆகும். அவ்வாறு முடிவுக்கு வந்த பின்னர் காலம் நீட்டித்து தாழ்த்துதல் குற்றமுடையதாகும். அதாவது ஒரு ஆலோசனை நடக்குது. ஓகேவா? ஆலோசனை நான் இப்ப ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு டிஸ்கஷன் பண்றோம். இப்ப ஒரு நபர் இருக்காங்க அண்ட் இன்னொரு நபர் இருக்காரு. ஓகேவா? ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க, அதாவது ஆலோசனை நடத்துறாங்க. ஸோ அந்த டிஸ்கஷனோட முடிவுல கட்டாயம் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் இல்லையா? ஸோ இவர் ஒன்று சொல்லுவாரு, இவர் ஒன்று சொல்லுவாரு. ஸோ 2 பேரும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலா ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும். அது எதுவா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஒன்று இவர் சொன்னதை ஏற்றுக்கலாம், அல்லது இவர் சொன்னதை ஏற்றுக்கலாம், அல்லது 2 பேரும் சொன்னதும் தப்புன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கருத்து உருவாயிருக்கலாம், அல்லது 2 பேர் சொன்னதுமே ரைட்டுன்ற அசம்ஷனுக்கும் வரலாம். ஸோ ஏதோ ஒரு முடிவு அப்படிங்கிறது கண்டிப்பா வந்தே ஆகணும். ஸோ அந்த மாதிரி முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஸோ அதை நோக்கி அந்த செயல்பாடை நடத்தணும். ஸோ அதுக்கு போஸ்ட்பான் பண்ணி இன்னும் காலம் தாழ்த்துதல் அப்படிங்கிறது வந்து குற்றமுடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, திரும்ப அந்த குறள் சொல்றேன் பாருங்க. சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. ஆலோசனையினுடைய எல்லை அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வர்றதுதான். அவ்வாறு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா காலம் தாழ்த்துதல் அப்படிங்கிறது குற்றமுடையது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்த குறள் பார்க்கலாம். தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. இதற்கான பொருள் பாருங்க. காலம் நீட்டித்து செய்ய வேண்டிய செயல்களை நீட்டித்து செய்தல் வேண்டும். ஸோ இப்போ ஏதோ ஒரு செயல் இருக்கு, ஸோ அதை வந்து லேட்டா தான் செய்யணும்னா அது லேட்டா செஞ்சிடலாம், தப்பு இல்லை. இப்போ ஒரு லேண்டோ இல்லை ஏதோ ஒன்று வாங்கலான்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அதை இப்போதைக்கு வாங்க வேணாம், கொஞ்சம் லேட்டாக வாங்கிக்கலாம்னு ஒரு முடிவு எடுக்கும்போது அது லேட்டாக வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ அதுக்காக கடனை வாங்கி இல்லை தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளில் போய் மாட்டிட்டு அந்த கடனை சமாளிக்க முடியாமல் அப்படிலாம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ அதெல்லாம் ரிஸ்க் தான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை இதுக்கு சொல்லலாம். காலம் நீட்டித்து செய்ய வேண்டிய அந்த செயலை நீட்டித்து செய்தல் வேண்டும். விரைவில் செய்ய வேண்டியவற்றை விரைவில் செய்ய வேண்டும். இப்போ இதுவே வந்து நம்மள்கிட்ட கையில் காசு இருக்குது அப்படின்னும் பொழுது நம்மளால அந்த லேண்டை வாங்க முடியும்னா என்ன பண்ணிடணும், டக்குன்னு போய் வாங்கிடணும். ஸோ அதுக்காக வந்து யோசிச்சுட்டு அந்த ஒர்க்கை போஸ்ட்பான் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ எந்த ஒர்க்கை லேட்டாக செய்யலாமோ அதை லேட்டாக செய்யலாம், ஆனால் செய்ய வேண்டிய ஒர்க்கை கரெக்டாக அந்த டைமுக்கு செஞ்சிடணும். அதுதான் இந்த குறளோட பொருள். தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. ஓகேவா? அடுத்த குறள்.
ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். திரும்ப குறள் சொல்றேன் பாருங்க. ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். இதற்கான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, செய்ய முடியும் இடத்தில் எல்லாம் செயல் செய்தல் நல்லது. அதாவது ஒரு இடத்துல ஒரு செயலை நம்மளால செய்ய முடியும் அப்படின்னா அந்த செயலை அந்த இடத்துல செஞ்சிடணும். ஓகேவா? செய்ய முடியும் இடத்திலெல்லாம் செயல் செய்தல் நல்லது. செய்ய இயலாத போது தக்க உபாயத்தை அறிந்து ஆராய்ந்து செய்தல் நல்லது. திரும்ப சொல்றேன் பாருங்க. ஒரு செயல் நம்மளால ஒரு இடத்துல செய்ய முடியும் அப்படின்னா அந்த செயலை அப்பவே செஞ்சிடணும். இல்லை அந்த இடத்துல நம்மளால செய்ய முடியலன்னா அதை பொறுமையா அனலைஸ் பண்ணி அதனால அந்த ஒரு செயலை செஞ்சா நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணி ஆராய்ந்து அந்த செயலை அதுக்கப்புறமா செய்யணும். ஓகேவா? ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். ஓகே, அடுத்து 4வது குறள் பாருங்க. வினை பகை என்று இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீ எச்சம் போல தேரும் போல தெரும். ஓகேவா? திரும்ப குறள் சொல்றேன் பாருங்க. வினை பகை என்று இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீ எச்சம் போல தெரும். இதற்கான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, முடிவு பெறாத செயலும் அடக்கப்படாத பகையும் அணைக்கப்படாத நெருப்பை போன்று பின் வளர்ந்து கெடுக்கும். குறள் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கான பொருள் பாருங்க. முடிவு பெறாத செயலும், ஒரு செயல் இருக்கு ஆனா அது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல, அரை குறையா அந்த செயல் செஞ்சிருக்காங்க. ஸோ அது மாதிரி முடிவு பெறாத செயலும் அடக்கப்படாத பகை, ஒரு பகை இருக்கு அதை முழுசா முடிக்காம பகையோட வளர்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அது அணைக்கப்படாத நெருப்பை மாதிரி பின்னாடி என்ன பண்ணும், வளர்ந்து கெடுக்கும். ஸோ இப்போ ஒரு காடு இருக்கு, அதுல ஒரு சின்னதா 2 பேர் என்ன பண்றாங்க, 2 பேரோ ஒருத்தரோ அந்த காட்டுல இரவு பாதுகாப்புக்காக சின்னதா ஒரு நெருப்பு மூட்டுறாங்க. ஸோ அந்த நெருப்பு அப்பவே அணைக்காம அதை விட்டுட்டு அவங்க அப்படியே கிளம்பிட்டாங்க அப்படின்னா அந்த சின்ன நெருப்பு என்ன பண்ணும், அந்த காட்டையும் அடிச்சிடணும் இல்லையா? ஸோ அதே மாதிரிதான் ஒரு இன்கம்ப்ளீட்டான ஒரு ஒர்க்கோ அல்லது இன்கம்ப்ளீட்டான ஒரு பகையோ என்ன பண்ணும், பின்னாடி வளர்ந்து நம்மை கெடுக்கும். ஸோ அப்போ எந்த ஒரு செயலையும் மிச்சமின்றி கம்ப்ளீட்டா முழுமையா செய்யணும். ஸோ அது செயல்னு இல்லை, செயலா இருக்கலாம், பகையா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா என்ன பண்ணணும், முழுமையா செய்யணும். ஓகேவா? இல்லை அப்படின்னா அது நம்மை தீ போல, அதாவது அணைக்கப்படாத நெருப்பை போல கெடுத்து விடும். ஓகே, அடுத்த குறள். பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். திரும்ப குறள் சொல்றேன் பாருங்க. பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். ஸோ இதற்கான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செயலை செய்யும் இடத்து பொருள், கருவி, காலம், செயல், இடம், இது 5ஐயும் என்ன பண்ணணும், நன்கு ஆராய்ந்து அந்த செயலை செய்யணும். ஸோ ஒரு ஏதோ ஒரு ஒர்க்கு செய்ய போறோம். ஓகேவா? அந்த செயலை செய்யறதுக்கான பொருள் ஏன் செய்யறோம், அதுக்கான கருவி எல்லாம் இருக்கா, சரியான காலத்துலதான் செய்யறோமா, அந்த செயல் எப்படிப்பட்டது, அந்த செயலை எந்த இடத்துல செய்யறோம் அப்படிங்கிற இந்த 5 விஷயத்தையும் கவனிச்சு அதுக்கப்புறமா ஆராய்ச்சி பண்ணி அப்புறமா தான் அந்த செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 6வது குறள் பாருங்க. முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். திரும்ப சொல்றேன் பாருங்க. முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். ஸோ இதுக்கான பொருள், ஒரு செயல் முடிவதற்குள்ள முயற்சி செய்யும் ஒரு செயல் முடிவதற்குள்ள முயற்சி செய்யும், அதற்கு வரும் இடையூறும் அது நீங்கி முடிந்தால் வரும் பெரும் பயனும் அறிந்து செய்தல் வேண்டும். ஸோ இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு செயல் முடிவதற்குள்ள முயற்சியும், ஓகேவா, முயற்சி செய்யும் இல்ல, முயற்சியை தான் அங்க கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஒரு செயல் முடிவதற்கு இருக்கக்கூடிய முயற்சியும் அதற்கான அந்த இடையூறு, அப்புறம் அது நீங்கி முடிந்தால் வரக்கூடிய அந்த பயன் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு செய்யணும். அப்போ 3 விஷயத்த தெரிஞ்சுக்கணும். 1 அதற்கான முயற்சி, 2வது அதனால ஏதாவது நமக்கு பிரச்சனை வருமா அப்படிங்கிற அந்த விஷயம் இடையூறு, 3வது அதற்கான பலன் அல்லது பயன், 2 ஒண்ணுதான்.
ஸோ இதுல இந்த மூணையும் என்ன பண்ணணும், நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த செயலை செய்யணும். ஓகே, அடுத்த குறள் பாருங்க. செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். திரும்ப குறள் பாருங்க. செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். இதற்கான பொருள், செயலை செய்ய தொடங்கியவன் அச்செயலின் தன்மைகளை அறிந்த அவனது கருத்தை அறிந்து அதனை செய்தல் வேண்டும். அதாவது இதனுடைய பொருள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு செயலை செய்ய தொடங்கிய ஒருவன் அச்செயலோட தன்மைகளை அறிந்தவனது கருத்தை அறிந்து அதனை செய்தல் வேண்டும். ஒண்ணுல ஒரு செயல் இருக்கு. ஸோ அந்த செயலை ஆல்ரெடி ஒருத்தன் பண்ணியிருப்பான் இல்லையா, ஸோ இதே செயலை இன்னொருத்தன் பண்ணலாம்னு நினைக்கிறான். அப்ப இவனுடைய கருத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவன் இந்த செயலை செஞ்சா இவனுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த குறள் பாருங்க. வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று. ஸோ அப்போ இந்த திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன, திருக்குறளில் இடம்பெற்று இருக்கக்கூடிய அணி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ போல், போல, இந்த தற்று, இது மாதிரிலாம் அந்த வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் என்ன அணி அப்படிங்கிறதெல்லாம் கவனமா பார்த்துக்கணும். ஓகேவா? சரி, இப்போ இந்த வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று அப்படிங்கிற இந்த குறள்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செயலை செய்யும் போது அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ளல் ஒரு யானையால் மற்றொரு யானையை பிடித்தலை போன்றது. இந்த கும்கி படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ இந்த படத்துல உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு யானையை வச்சு இன்னொரு யானையை பிடிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரிதான் ஒரு செயலை செய்யும் பொழுது அப்படியே என்ன பண்ணணும், சைட்ல இன்னொரு செயலையும் செஞ்சிடணும், அதோடு தொடர்புடைய இன்னொரு செயலை. ஸோ இது மாதிரி செய்யறது வந்து ஒரு யானையால் மற்றொரு யானையை பிடிப்பதற்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த குறள் பாருங்க. நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொளல். திரும்ப குறள் சொல்றேன் பாருங்க. நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொளல். ஓகே, இதற்கான பொருள், நண்பருக்கு இனியனவற்றை செய்வதை விட பகைவருடன் சேராது இருப்பவரை விரைந்து நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும். திரும்ப பாருங்க. நண்பருக்கு இனியவற்றை செய்வதை விட பகைவருடன் சேராதிருப்பவரை விரைந்து நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஒரு நண்பர் இருக்காரு, அவருக்கு நல்ல விஷயத்த செய்யறதை விட பகைவரோட யாரு சேராம இருக்காங்களோ அவங்கள சீக்கிரம் தன்னுடைய நண்பராக்கி கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொள்ளல். அடுத்த குறள். உரை சிறியார் உள் நடுங்கள் அஞ்சி குறைவிரின் கொள்வார் பெரியார் பணிந்து. திரும்ப குறள் பாருங்க. உரை சிறியார் உள் நடுங்கள் அஞ்சி குறைவிரின் கொள்வர் பெரியார் பணிந்து. இதற்கான பொருள், சிறு நாட்டை ஆள்பவர் தம்மை விட வலியவர் படையெடுத்து வந்தால் தன் குடிகள் கலங்குவதற்கு அஞ்சி சமாதானம் செய்வதற்கு இசைந்தால் அவரை பணிந்து அதனை ஏற்றுக்கொள்வர். இன்னும் ஒரு சிற்றரசர் இருக்கார். ஓகேவா? ஒரு மன்னர் இருக்காரு, சிற்றரசர். இவர் வந்து இன்னொரு பெரிய மன்னர், இவர் சின்ன மன்னர். இப்ப பெரிய மன்னரை பெருசா போட்டுப்போம். இவர் ஒரு பெரிய மன்னர். ஓகேவா? பெரிய நிலப்பகுதியை ஆளக்கூடிய மன்னர். இவர் ஒரு சிற்றரசர். இவர் நாட்டை இவர் படையெடுத்து வர்றாரு. அப்படி வரும் பொழுது இவர் என்ன பண்றாரு, ஒருவேளை இவர் படையெடுத்து வரும்பொழுது கட்டாயம் இவர் தோத்துருவாருன்னு இவருக்கு தெரியும். தோத்துட்டார் அப்படின்னா வரக்கூடிய அந்த விளைவுகளை இவர் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு, தன்னுடைய சந்ததிகள், அதாவது தன்னுடைய குடிகள் வந்து கலங்காம இருக்கிறதுக்காக பயந்து போய் என்ன பண்ணிடுவாரு, இந்த பெரிய தன்னை விட வலிமையான நபர்கிட்ட சமாதானம் செஞ்சு அவரோட ஒத்து போயிடுவாரு. ஸோ அவர் என்ன சொல்றாரோ அதை ஏற்றுப்பாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது யார், ஒரு சிறு நாட்டை ஆளக்கூடிய ஒரு நபர். அதுதான் இந்த குறள்ல கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 10 திருக்குறளையும் பார்த்துருக்கோம், அதுக்கான பொருளும் பார்த்துருக்கோம். கரெக்டா? ஸோ இப்போ இந்த 10 திருக்குறள் அதுக்கான பொருளை ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் மாதிரி சொல்லிடுறேன். ஸோ அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ எப்பொழுதுமே சொல்றது தான் திருக்குறள். இப்போ நம்ம 8வது அதிகாரம் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி 7 அதிகாரம் பார்த்துருக்கோம். ஓகேவா? இந்த 7 அதிகாரத்தையும் ரிவிஷன் பண்ணிட்டு வந்து இந்த 8வது அதிகாரத்தை பாருங்க. ஓகே, சரி. இந்த முதல் குறள் பாருங்க.
திருக்குறளை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப வாயால சொல்லி பார்க்கறதும் திரும்ப திரும்ப காதால நீங்க கேட்கறதும் கட்டாயம். ஒரு திருக்குறள்ல ஒரு கோடிட்டிடம் கொடுக்கும்போது அதற்கான பதில் உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. அதாவது ஆலோசனையோட முடிவுல கண்டிப்பா ஏதாவது ஒரு ரிசல்ட் நம்ம எடுக்கணும், ஒரு முடிவு எடுக்கணும். அந்த முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா போஸ்ட்பான் பண்ணக்கூடாது, உடனே அந்த செயலை செஞ்சிடணும். ஓகே. 2வது குறள், தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. காலம் நீடித்து செய்ய வேண்டிய ஒரு ஒர்க்கை போஸ்ட்பான் பண்ணி காலம் நீடித்து செய்யலாம், ஆனா விரைவுல செய்ய வேண்டிய ஒரு ஒர்க்கை விரைவிலேயே செஞ்சு முடிக்க வேண்டும். அடுத்த குறள், ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். செய்ய முடியும் இடத்துல ஒரு செயலை நம்ம செஞ்சிடணும். செய்ய இயலாத போது தக்க ஒரு செயல் நம்மளால செய்ய முடியலன்னா அதற்கான விளைவுகளை யோசிச்சு அந்த விளைவுகளை எண்ணி அதை ஆராய்ச்சி பண்ணி அப்புறமா அந்த செயலை செய்யணும். அடுத்த குறள், வினைபகை என்று இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீ எச்சம் போல தெரும். அதாவது முடிவு பெறாத ஒரு செயல், அப்புறம் அடக்கப்படாத பகை, இதெல்லாம் ஒரு காட்டுல அல்லது ஒரு அணைக்கப்படாத நெருப்பை போல பின்னாடி வளர்ந்து நம்மை கெடுக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் மிச்சமின்றி செய்யணும், அது செயலா இருந்தாலும் பகையா இருந்தாலும் சரி. ஓகே. அடுத்த குறள், பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். ஒரு செயலை செய்யும் இடத்து பொருள் கருவி காலம் செயல் இடம் ஆகிய இவ்வைந்தையும் நன்கு ஆராய்ந்து செய்தல் வேண்டும். ஆராய்ந்து தேவராது. ஓகேவா? அடுத்த குறள், முடிவும் இடையூறும் முற்றி அங்கு எய்தும் படு பயனும் பார்த்து செயல். அதாவது ஒரு செயலை முடிப்பதற்குள்ள முயற்சி, அதனால் வரக்கூடிய இடையூறு பிரச்சனைகள், அதனால் வரக்கூடிய அந்த செயலை முடிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய பயன் அத்தனையும் தெரிஞ்சு அந்த செயலை செய்யணும். ஓகே. அடுத்தது 7வது குறள், செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். செயலை செய்ய தொடங்கியவன் அச்செயலோட தன்மைகளை யார் ஒருத்தன் அறிஞ்சிருக்கானோ அவனுடைய கருத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செய்யணும். ஓகேவா? அடுத்தது, வினையால் வினையாக்கி கொடல் நனைகபுள் யானையால் யானையால் தற்று. ஒரு செயலை செய்யும் போது அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடிக்கணும். இது எதற்கு ஒப்பானது அப்படின்னா, ஒரு யானையை மற்றொரு யானையை வைத்து பிடித்தலை போன்றது. ஓகே. அடுத்த குறள், நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொளல். நண்பருக்கு இனியவற்றை செய்வதை விட பகைவருடன் சேராது இருக்க ஒருத்தரை விரைந்த நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. கடைசி குறள், உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைவரின் கொள்வார் பெரியார் பணிந்து. அதாவது ஒரு சிறு நாட்டை ஆளக்கூடிய ஒரு சிற்றரசர் தம்மை விட வலிமை மிக்க ஒருவர் படையெடுத்து வந்தால் தன்னுடைய குடிகள் கலங்குவதற்கு பயந்து அவருடன் சமாதானம் செய்து இசையும் பொழுது இந்த வலிமை மிக்கவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவர் பணிந்து போறதை ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த 10 திருக்குறள் அதற்கான பொருள் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த 10 திருக்குறளையும் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 7 அதிகாரத்தில் உள்ள 70 திருக்குறள், டோட்டலாக நம்ம 80 திருக்குறள் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது அத்தனையும் ரிவிஷன் பண்ணி ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கோங்க. ஓகே. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்து வேறொரு தகவல் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.